வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 4ஆம் தேதி நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை 12 துணை தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் மேற்பார்வையில் நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அறிவிப்பு. பல பெண்களை ஆபாச வார்த்தையால் திட்டிய யூடியூபர் கைது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியில் சைக்கிளில் வந்த மர்ம நபர் புல்லட்டை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகளை கொண்டு திருடிய மர்ம நபர் குறித்து விசாரணை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் வெயிலின் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் புதுச்சேரி மாநிலத்தில் கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் திறக்கும் தேதி வரும் 12ஆம் தேதி வரை நீட்டித்து பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் இந்த ஆண்டு கோடை வெயில் வெப்பத்தின் தாக்கம் வழக்கத்திற்கு மாறாக கடந்த 2 மாதமாக அதிகரித்தே காணப்பட்டது. இதனால் பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் வீட்டிலேயே முடங்கி கிடந்தார்கள். இந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி வங்கக்கடலில் உருவான ரீமல் புயல் காரணமாக 10 தினங்களாக மழை மற்றும் வெயிலின் தாக்கம் குறைந்தே காணப்பட்டது. மேலும் புயல் வங்கதேசத்தில் கரையை கடந்த பிறகு வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கி இன்று 3வது நாளாக 100 டிகிரியை தாண்டியே வெயில் பதிவானது. இது வரும் நாட்களில் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்தது. இந்த நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 6ஆம் தேதி ஏற்கனவே பள்ளிகள் திறக்கப்படுவதாக இருந்தது. இந்த நிலையில் பள்ளி கல்வித்துறை இன்று வெளியிட்ட அறிவிப்பில் அதிகரித்து வரும் வெப்பம் காரணமாக புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் திறக்கும் தேதியை ஜூன் 12ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியில் சைக்கிளில் வந்த மர்ம நபர் புல்லட்டை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகளை கொண்டு திருடிய மர்ம நபர் குறித்து விசாரணை செய்து வருகின்றனர். தமிழ்நாடு சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் பாலகிருஷ்ணன். இவர் தனது நண்பருடன் தட்டாஞ்சாவடி மாரியம்மன் கோவில் வீதியில் வீடு எடுத்து தங்கி MD மருத்துவ மேல்படிப்பு படித்து வருகிறார். தினந்தோறும் கல்லூரிக்கு சென்றுவிட்டு இரவில் தனது தங்கியிருக்கும் அறை முன்பு தனது புல்லட்டை நிறுத்திவிட்டு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். இந்த நிலையில் தட்டாஞ்சாவடி மாரியம்மன் கோவில் தெருவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த புல்லட்டை சைக்கிளில் நோட்டமிட்டு வந்து புல்லட்டின் மேல் அமர்ந்து லாவகமாக பூட்டை உடைத்து புல்லட்டின் ஒயர்களை இணைத்து புல்லட்டை ஸ்டார்ட் செய்து மர்ம நபர் ஒருவர் திருடி சென்றுள்ளார். இது குறித்தான சிசிடிவி காட்சிகளுடன் கோரிமேடு தன்வந்திரி காவல் நிலையத்தில் பாலகிருஷ்ணன் அளித்த புகாரின் அடிப்படையில் சிசிடிவி பதிவுகளை கொண்டு நள்ளிரவில் புல்லட்டை திருடிய திருடனை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் 4ஆம் தேதி நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை 12 துணை தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் மேற்பார்வையில் நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதிக்கு நடைபெற்ற வாக்குப்பதிவுகளின் இயந்திரங்கள் லாஸ்பேட்டையில் மோதிலால் நேரு பாலிடெக்னிக் மற்றும் பெண்கள் பொறியியல் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் இன்று சென்று பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வருகிற 4ஆம் தேதி 8 மணி அளவில் புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. புதுச்சேரி பிராந்தியத்தில் வாக்கு எண்ணிக்கையானது லாஸ்பேட்டையில் உள்ள மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரி மற்றும் மகளிர் பொறியியல் கல்லூரி ஆகிய 2 மையங்களிலும், காரைக்கால் பிராந்தியத்தில் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி மற்றும் அறிவியல் கல்லூரிகளிலும், மாகே பிராந்தியத்தில் ஜவஹர்லால் நேரு அரசு மேல்நிலைப் பள்ளிகளிலும், ஏனாமில் டாக்டர் SRK அரசு கலைக்கல்லூரியிலும் 12 துணை தேர்தல் நடத்தும் அதிகாரிகளின் மேற்பார்வையில் வாக்குகள் எண்ணப்பெற உள்ளது என்று தெரிவித்தார். மேலும் வேட்பாளர்களின் முகவர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று, வாக்கு எண்ணும் மையத்திற்குள் அடையாள அட்டை இல்லாமல் யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் குறிப்பிட்டார். மேலும் அடையாள அட்டை இவற்றை தவிர வேறு எந்த பொருளையும் எடுத்து செல்ல அனுமதி இல்லை. வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் வாக்கு சாவடி முகவர்கள் தங்கள் கைபேசியை கண்டிப்பாக எடுத்து வரக்கூடாது என்று தெரிவித்தார்.
மேலும் வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு 100 மீட்டர் தூரத்திற்குள் வாகனங்கள் போக்குவரத்து தடை செய்யப்படுகிறது. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் 4ஆம் தேதி முழுவதும் மதுபான கடைகளை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். பாண்டிச்சேரியில 2 இடத்துலையும் உமன்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் முதலாளர் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ்லையும், காரைக்கால் அண்ட் யானம் அண்ட் மாஹே, ஸோ டோட்டலாக மொத்தம் 5 இடத்துல இந்த கவுண்டிங் நடக்க போகுது. ஸோ அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நாங்கள் முடிஞ்சிருச்சு. கவுண்டிங் ஹாலுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ், உள்ளார இருக்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா கவுண்டிங் ஹால்லையுமே 360 டிகிரி சிசிடிவி கவரேஜஸ் இருக்கு, வீடியோகிராஃபி பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக பாண்டிச்சேரி யூடி மொத்தமாக 1002 அஃபிஷியல்ஸ் வந்து இந்த கவுண்டிங் வந்து ஈடுபட போறாங்க. ஸோ அந்த கவுண்டிங் அஃபிஷியலுக்கான 3 அடுக்கு ட்ரைனிங் வந்து ஏற்கனவே 2 ட்ரைனிங் முடிஞ்சிச்சு. ஸோ 3வது ட்ரைனிங் வந்து ஜூன் 2ஆம் தேதி வந்து நடக்க போகுது எல்லா அஃபிஷியல்ஸ்க்கும். ஸோ இந்த அஃபிஷியலை தேர்ந்தெடுக்கிற ரேண்டமைசேஷன் ப்ரொசீஜர். முருங்கப்பாக்கம் அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய அர்ஜுனன் தபசு திருவிழாவில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் தேவஸ்தானம் 4ஆம் நாள் ஸ்டாண்டோர் குலர் மரபினர் நடத்தும் அர்ஜுனன் தபசு திருவிழா இன்று நடைபெற்றது. முன்னதாக காலை ஸ்ரீ திரௌபதி அம்மன் முத்தால் வாராயர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் முன்னாள் சபாநாயகர் சபாபதி, அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து நண்பகல் 1500 பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இதில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் 1500 பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் இன்று இரவு சுவாமிகள் வீதி உலா மற்றும் வான வேடிக்கையும் நடைபெறும். இந்நிகழ்ச்சியினை முருங்கப்பாக்கம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் தேவஸ்தான விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். பல பெண்களை ஆபாச வார்த்தையால் திட்டியும் பெண்மையை இழிவுபடுத்தும் விதமாக பேசியும் யூடியூபில் வீடியோ மற்றும் ஆடியோ பதிவேற்றம் செய்த விருதுநகரை சேர்ந்த யூடியூபர் கைது. விருதுநகரை சேர்ந்த துர்கராஜ் என்பவர் கடந்த 4 ஆண்டுகளாக ஈவில் லவ் எடிக்ஸ் மற்றும் ஈவில் லவ் சாங்ஸ் என்ற பெயரில் யூடியூப் சேனல் நடத்தி வருகிறார். அவரது சேனலை 10,000க்கும் மேற்பட்ட நபர்கள் பின்தொடர்கின்றனர். அதில் அவர் பல பெண்களுடன் யூடியூப் சேனல் துவக்குவது எப்படி என்றும் மற்றும் நிறைய சப்ஸ்கிரைபர் தங்களது சேனலுக்கு வரவேற்பது எப்படி என்றும் அவரிடம் பழகி பேசுவதை வழக்கமாக வைத்துள்ளார். அதன்படி புதுச்சேரியை சேர்ந்த ஒரு பெண் யூடியூப் சேனல் மூலம் அவருடன் பேசி பழகி உள்ளார். பின்பு அவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவர்கள் இதற்கு முன் பேசிய பொழுது ரெக்கார்ட் செய்த ஆடியோக்கள் மற்றும் வீடியோக்களை ஆபாசமாக சித்தரித்து பேசி அவரது சேனலில் பதிவேற்றம் செய்துள்ளார். அந்த பதிவேற்றம் செய்த ஆடியோ மற்றும் வீடியோவை பலாயிரம் நபர்கள் பார்த்து உள்ளனர். மேலும் அந்த பெண்ணை இழிவுபடுத்தும் நோக்கத்தில் அவரை தவறான தொழில் செய்பவர் என்று யூடியூபில் லைவாக பலமுறை பேசி உள்ளார். இது சம்பந்தமாக அந்த பெண் அளித்த புகாரின் பேரில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு கலைவாணன் IPS அவர்களின் உத்தரவின்படி வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்யப்பட்டது. முதற்கட்ட விசாரணையில் அவரது யூடியூப் சேனலை ஆராய்ந்து பார்த்ததில் அவர் 20க்கும் மேற்பட்ட பெண்களை அநாகரிகமான வார்த்தைகளாலும் இழிவுபடுத்தும் விதமாகவும் பெண்மையை களங்கப்படுத்தும் விதமாகவும் பதிவு செய்தும் பேசியும் பதிவேற்றம் செய்துள்ளது தெரிய வந்தது. மேலும் ஆண்களையும் ஆபாச வார்த்தைகளை திட்டி ஆடியோ பதிவேற்றம் செய்ததும் தெரிய வந்தது. இவர் பதிவேற்றம் செய்கின்ற இதுபோன்ற அருவருப்பான அநாகரிகமான வீடியோக்களை குறைந்தபட்சம் 1,50,000 மேற்பட்டோர் பார்க்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் விசாரணையில் இவர் மீது சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் பல பெண்கள் அவர் மீது புகார் கொடுத்துள்ளதும் தெரிய வந்துள்ளது. மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அநாகரிகமான வார்த்தைகளால் திட்டி உன்னால் முடிந்தால் காவல்துறையை பயன்படுத்தி என்னை கைது செய்து பார் என்று சவால் விடும் விதமாக பேசி வீடியோ பதிவு செய்தது தெரிய வந்துள்ளது. மேற்படி PK விஜய் என்கிற துர்கை ராஜுடைய விவரங்களை இணையவழி போலீசார் கண்டுபிடித்து அவருடைய யூடியூப் சேனல் எந்த பெயரில் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டுள்ளது, அந்த தொடர்பில் உள்ள மொபைல் நம்பர் மற்றும் இணையவழி தொடர்புகளை கண்டுபிடித்த போலீசார் அவர் திருச்சியில் மற்றும் மதுரையில் தங்கி இருப்பது தெரிய வந்தது. மேற்படி நபரை இன்று காலை 8:30 மணி அளவில் இணையவழி போலீசார் மேற்கண்ட வழக்குக்காக கைது செய்தனர்.
மேற்படி நபர் இன்று மாலை புதுச்சேரி குற்றவியல் நீதிபதி திரு மோகன் முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்படுவார். யூடியூபில் யாரை பற்றியும் அவதூறான கருத்துக்களை பதிவிடுவதும், சிறார்களை பற்றியும் பெண்களை பற்றி தவறாக சித்தரித்து வெளியிடுவதும், பொய்யான தகவல்களை பரப்புவதும் குற்றமாகும். இதுபோன்ற செய்திகளை பரப்புகின்ற யூடியூபர்ஸ் மீது நிச்சயமாக சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு கலைவாணன் IPS அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார். புதுச்சேரி ஜவஹர் பால்பவனில் நடைபெற்ற கோடைகால சிறப்பு பயிற்சி முகாம் நிறைவு விழாவில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டப்பட்டனர். புதுச்சேரி பள்ளிக்கல்வி இயக்கத்தின் ஜவஹர் சிறுவர் இல்லம் சார்பில் குழந்தைகளுக்கான கோடை கொண்டாட்ட சிறப்பு முகாம் கடந்த மே 2ஆம் தேதி தொடங்கி 1 மாதமாக நடைபெற்றது. இங்கு நடனங்களான பரதம், கிராமியம், நடனம், வாய்ப்பாட்டு, வயலின், வீணை, மிருதங்கம், ஓவியம், கைவினை, கித்தார், கீபோர்ட், ட்ரம்ஸ், கையெழுத்து பயிற்சி, கேரம், செஸ், இறகு பந்து, டேபிள் டென்னிஸ் போன்ற விளையாட்டுகள் மற்றும் தேக்வாண்டா தற்காப்பு கலை ஆகியவை கற்றுக் கொடுக்கப்பட்டன. 5 மையங்களில் நடைபெற்ற சிறப்பு கோடைக்கால பயிற்சி முகாமில் புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சார்ந்த 1600க்கும் மேற்பட்ட 6 வயது முதல் 16 வயதுள்ள குழந்தைகள் பயனடைந்தனர். இதன் நிறைவு விழா நடைபெற்றது. இதில் ஜவஹர் பால்பவன் தலைமை ஆசிரியர் மணிவேல் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக பள்ளி கல்வித்துறை துணை இயக்குனர் முனுசாமி கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்குவித்து சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். நடிகர் சூரி நடித்து வெளியான கருடா திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்து தலைமை நற்பணி மன்றம் சார்பில் பட்டாசு வெடித்து இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கி மேலதாளத்துடன் கொண்டாட்டம். முன்னணி நடிகர்கள், பிரபல நடிகர்கள் திரைப்படம் வெளியாகும் பொழுது அவர்களது ரசிகர்கள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி பால் அபிஷேகம், சில சமயங்களில் பீர் அபிஷேகங்கள், அன்னதானங்கள் வழங்கி கொண்டாடுவார்கள். அந்த வகையில் காமெடி நடிகராக இருந்து நடிகராக முன்னேறி உள்ள நடிகர் சூரி நடித்த கருடா திரைப்படம் இன்று நாடு முழுவதும் வெளியானது. அதேபோன்று புதுச்சேரியில் 5 திரையரங்குகளில் திரையிடப்பட்டது. இதனை ஒட்டி கருடா திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்து புதுச்சேரி சூரி தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் பல்வேறு கொண்டாட்ட நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி சூரி கட்டவுட்டிற்கு மாலைகள் அணிவித்தும் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மேலதாளத்துடன் கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து திரைப்படம் பார்க்க வந்தவர்களுக்கு 5 வகையான சாதம் என்று அன்னதானம் வழங்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுவை மாநில நடிகர் சூரி தலைமை நற்பணி இயக்கம் சார்பாக புதுவை மாநில தலைவர் தன்ராஜ், செயலாளர் சந்தோஷ் மற்றும் மன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற இருதய ஆண்டவர் பசிலிக்கா பேராலயத்தின் 117ஆம் ஆண்டு பெருவிழாவை புதுச்சேரி கடலூர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் காலிஸ்ட் கொடியேற்றி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நகர பகுதியில் தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா பேராலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் 117ஆம் ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக புதுச்சேரி கடலூர் உரை மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் காலிஸ்ட், மீரட் மறை மாவட்ட பேராயர் பாஸ்கர் ஏசுராஜ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆண்டு பெருவிழா கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கொடிமரம் அருகே சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடிமரத்தில் ஆண்டு பெருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர்பவனி வருகிற 9ஆம் தேதி செங்கல்பட்டு மறை மாவட்ட ஆயர் நீதிநாதன் தலைமையில் நடைபெற உள்ளது.
இதயத்தின் கருணை பேரொளி சுடர் திருப்பொதி ஏற்றுகின்றோம் திருப்புகழ் புதுச்சேரியில் கோவிலின் பூட்டை உடைத்து அம்மன் கழுத்தில் இருந்த தங்க தாலி மற்றும் உண்டியலில் இருந்த பணத்தை திருடி சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட கேசி நகர் பகுதியில் ஸ்ரீ பவானி அம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தை இன்று காலை பூஜை செய்ய கோவில் நிர்வாகி திறக்க வந்தபொழுது கோவிலின் பூட்டு உடைக்கப்பட்டு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் கோவிலின் உள்ளே சென்று பார்த்தபொழுது அம்மன் கழுத்தில் அணிவிக்கப்பட்டிருந்த 3 கிராம் தங்க தாலி மற்றும் உண்டியலை உடைத்து பணம் திருடப்பட்டது தெரிய வந்தது. தொடர்ந்து திருட்டு சம்பவம் தொடர்பாக உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள நிலையில் போலீசார் திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் உளவாய்க்கால் பகுதியில் போலி மதுபான தொழிற்சாலை நடத்தி வந்த சக்திவேல் மற்றும் அவரது கூட்டாளிகளை தமிழ்நாடு போலீசார் நேற்று கைது செய்துள்ளனர். அவர்களிடம் இருந்து 31ஆம் தேதி இன்று காலை போலி மதுபானம் தயாரிக்க பயன்படுத்தும் ஸ்டிக்கர் மிஷின் மற்றும் போலி மதுபானங்களை ஏற்றி செல்ல மினி லாரி ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 4ஆம் தேதி நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை 12 துணை தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் மேற்பார்வையில் நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அறிவிப்பு. பல பெண்களை ஆபாச வார்த்தையால் திட்டிய யூடியூபர் கைது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியில் சைக்கிளில் வந்த மர்ம நபர் புல்லட்டை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகளை கொண்டு திருடிய மர்ம நபர் குறித்து விசாரணை. இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.